எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாலும் அவர் நேரடியா பாஜகவை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாரு அப்படிங்கிற பல சந்தேகத்தை பல பேர் பேசிட்டு வராங்க நேர்காணல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் எதுவும் இருக்கிறதா? நிறைய இருக்கலாம். நான் தான் அந்த சந்தேகத்தை முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டார் என்பதை தெளிவாக சொல்கிறேன். அவர் வந்து எஸ்டிபியை ஏமாத்தலாம், ஆனா முஸ்லிம் மக்களை ஏமாத்த முடியாது. எஸ்டிபிஐ பல காரணங்களுக்காக அவரோடு சேர்ந்து மாநாடு கூட நடத்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த எஸ்டிபிஐ மாநாடு நடத்தின போது மோடியை பத்தி அவங்க விமர்சனம் வைக்கும் போது இவர் மேடையை விட்டு வெளில போயிட்டாரு. இவரு தீர்மானம் போட்ட போது மேடையில இல்ல அவரு. அதனால மோடியை பத்தி எந்த விஷயமும் தவறா பேச மாட்டார். மத்திய அரசாங்கத்தோட ஆட்சியை பத்தி எதுவும் பேச மாட்டார். அப்படி இல்லாம அவர் இருப்பாரு. பாஜகவை விமர்சிக்க மாட்டார். ஆனால் நான் பாஜக விட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்லிட்டே இருப்பார். அண்ணாமலையை கூட விமர்சிப்பார். பாஜக விமர்சிக்க மாட்டார். அண்ணாமலை தனிப்பட்ட முறையில கூட விமர்சிப்பாங்க. பாஜக என்கிற கட்சியையோ நிர்மலா சீதாராமன் பேசுறதையோ ஜல்லிக்கட்டு சனாதனம் சொல்றாங்களே, அதுக்கு இவர் பதில் சொல்லுவாரா? ஏங்க திருவள்ளூருக்கு காப்பி போட்டு பாக்குறாங்க, அதை வந்து கண்டிப்பாராங்க பழனிசாமி? இதுவரையும் கண்டிச்சிருக்காரா? கண்டிக்கல. இதுவரை எங்க கண்டிச்சிருக்காரா? திருவள்ளூருக்கு காவி போட்டதை கண்டிச்சாரா பழனிசாமி? நீ வந்து கண்டிக்க வேண்டாம், அதை நீங்க ஏன் கண்டிக்காத இருக்கீங்க? அதுல இருந்தே தெரியலையா அவர் வந்து பாஜக வந்து பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்னைக்கு வந்து மத்திய அரசோட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் மாஜி அதிமுக மந்திரிகள் மேல கேஸ் அது இதுன்னு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் பாஜக அதிமுக கூட்டணி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவரையும் இந்த 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 இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவா இருக்குன்றத நம்ம சந்தேகம் இல்லாம நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அது ஆக்சுவலா பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் நல்ல ஒட்டுறவு இருக்கிறது. வெளியில ஏமாத்துறாங்க. தற்காலிகமா வந்து இப்போ சிறுபான்மையோரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக ஒரு விஷயத்தை கையெடுத்திருக்காங்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல திரை விலகும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா பாஜகவை விமர்சிக்கலன்னா கூட முனுசாமி அவர்கள் ரொம்ப பயங்கரமா வந்து அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சிக்கிறாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராளிகளுக்கான வீர வணக்கம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அவர் உத்தரவின் பேர்ல தான் அதை ஏற்பாடு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அவங்க தனியா திராவிடத்தின் உணர்வு மூலமா அது பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? கேபி முனுசாமி ஏற்கனவே 2019க்கு அப்புறமே பாஜக எழுத்து பேசிட்டு இருந்தாங்க. கேபி முனுசாமி, சிவி சண்முகம், அன்வர் ராஜாலாம் பாஜக கூட்டணி வேண்டாம் தானே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் நீங்க 21 அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்றீங்க நீங்க. அதனால வந்து அவங்க இண்டிவிஜுவலா பேசுறாங்க. அது எடப்பாடி வாயை திறந்து எதுவும் பேச மாட்டார். அவர் வந்து வேலுமணி பேச மாட்டார், தங்கமணி பேச மாட்டார். பேச சொல்லுங்க பார்க்கலாம். பாஜக ஒரு துரும்பு எடுத்து போட சொல்லுங்க இந்த பக்கம். போட மாட்டாங்க. இது ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. ஏமாத்துற வேலை இது எல்லாமே. இது வந்து அதிமுக தொண்டர்களையும் ஏமாத்துறாங்க, மக்களையும் ஏமாத்துறாங்க. இதை வந்து மக்கள் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க இதை. ஆனா பாஜகவும் சைலண்டா இருக்காங்களே சார். கூட்டணி பிரிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. அது நம்ம சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற விஷயம் அது ஆக்சுவலா. அவங்களும் பேசாம இருக்காங்கன்னா சந்தேகம் உறுதியாது. 2 பேருக்குள்ள உறவு இருக்கிற சந்தேகம். உறவு இருக்குன்ற சந்தேகம் உறுதியாருது 2 பேரும் பேசாம இருக்கிறது மூலமா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து எம்பிகள் எல்லாம் அதிமுக எம்பிகள தங்கள் பக்கம் இழுத்து ஆதரவு இது பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சொல்லவே வேண்டாங்க. சொல்லாதயே ஓட்டு போடுவாங்க அதிமுக எம்பிக்கள்லாம் முத்தலாக்கு ஓட்டு போட்டாங்க, சிஏஏல ஓட்டு போட்டாங்க, 370 ஓட்டு போட்டாங்க, பாஜக சொல்லியே ஓட்டு போட்டாங்க. ஐயா நாங்களும் வந்துட்டோம்யா, இதோ இருக்கோம்யான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓட்டு போடுறாங்கல்ல. அதனால நம்ம எடப்பாடிக்கு வந்து பாஜகன்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு பயம் அவருக்கு எப்போதுமே உண்டு. அதனால அவங்கள மட்டும் எந்த விதத்திலையும் பகைச்சுக்க மாட்டாரு அவரு. அதனால அதிமுக எம்பிக்களை அவங்க இழுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா நாங்களே வரோம்ன்ட்டு இவங்களே போவாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை விடுற மாதிரியே தெரியல. பாஜகவுடன் இணைந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி இரு துருவங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கிறார்னு வச்சுக்கிறோம். இங்க ஓபிஎஸ் அவர்கள் ஆதரிக்கிறார். இது யாருக்கு பலத்தை சேர்க்கும்? யாருக்குமே பலத்தை சேர்க்காது. இது ஓபிஎஸ்க்கும் பலத்தை சேர்க்காது, எடப்பாடிக்கும் பலத்தை சேர்க்காது, பாஜகவுக்கும் பலத்தை சேர்க்காது. நீங்க அரசியல் ரீதியா பாஜக ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா பெட்டர். இல்ல ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி தனியா ஒரு போட்டி போட்டாங்கன்னா கூட அது ஓரளவுக்கு ஓட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவை நம்பி இவங்க தங்க காய்களை நகர்த்தினால் கடைசியில் இவங்க கட்சியே காணா போயிடும். இவங்களே காணா போயிடுவாங்க. பாஜக என்கிற கட்சி வந்து இவங்களெல்லாம் கபலீகரம் செய்வது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை பாஜக கபலீகரம் செய்திருக்கிறது. அதனால இந்த மாநில கட்சிகள் அது கபலீகரம் செய்வது ரொம்ப சுலபமான விஷயம். பாஜகவை நம்பி ஓபிஎஸ் தன்னுடைய ஃபைட்டை வந்து கட்டமைக்க கூடாது. அதே மாதிரி எடப்பாடி வந்து பாஜகவை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இவங்க ஒன்றுபடணும். அதிமுக என்கிற கட்சியும் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டா அது திமுக அதிமுக என்கிற அரசியல் திராவிட அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடத்தை வந்து வாங்கி கொடுக்கும். இல்ல நீங்க வந்து பாஜக என்கிற கட்சியை நம்பி உங்க அரசியல் நடத்தினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சொல்றபடி நம்ம கேட்கலாம் அப்படின்னு நடத்தினீங்கன்னா கடைசியில நீங்களும் காணா போயிடுவீங்க,
ஓபிஎஸும் காண போயிடுவாரு, இபிஎஸும் காண போயிடுவாரு. கட்சியை வந்து பாஜக தள்ளின்னு போயிடுவாங்க ஆக்சுவலா. அதனால பாஜக என்கிற கட்சியை நம்பி நீங்கள் உங்கள் அரசியலை வகுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. 2 பேருக்குமே வந்து ஒன்றுபடணுன்ற எண்ணம் வரணும் முதல்ல. கட்சி ஒன்றுபடணும். சசிகலா சொன்ன மாரி எல்லாரும் ஒன்றுபடணுன்ற எண்ணம் வரணும். முற்றுக் கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். அது வந்தாதான் இந்த கட்சிக்கு வந்து எதிர்காலமே தவிர, ஒன்றுபடாத அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது என்பது என் கருத்து. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போறாருன்னா அந்த கூட்டணி யாருடைய தலைமையில இருக்கும்? ஓபிஎஸ் கீழ தான் இருப்பாரு. பாஜக கீழ தான் இருப்பாரு. அவரு எப்படிங்க தலைமை பொறுப்புல வைப்பாங்க? அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க? பாஜக ஒரு அரசியல் கட்சியா இருக்கு. எங்களுக்கு 5% ஓட்டு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இல்ல இப்ப நான் வரப்போற எலக்ஷன்ல 10% வாங்குவேன்னு கூட சொல்லுவாங்க. ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அவரு நிரூபிச்சிருக்காரா? அதனால ஓபிஎஸ் பாஜகவோட அவரு அவங்க தயவுல ஏதோ ஒரு சீட்ட வாங்கினா பெரிய விஷயம். அவ்வளவுதான். பாஜக தயவுல தான் ஓபிஎஸ் இருக்க வேண்டிய. அவருக்கு எல்லாம் கோர்ட்லயும் எல்லாம் அடி வாங்குது. அவருக்கு எல்லா விஷயமும் அடி வாங்குது. அவர் பின்னாடியும் யாரும் ஆளுங்க வரமாட்டேன்றாங்க. அவர் பாஜக தலைவர் தயவுல இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. பாஜக அவர் தலைமையை எப்படி ஏத்துப்பாங்க? அவர் தான் போய் பாஜகவோட கியூல நிக்க வேண்டிய அவசியத்துல இருக்காரு அவரு. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைட்லயுமே எந்த கூட்டணி கட்சிகளும் வர்ற மாதிரியும் தெரியலையே சார். ஏன்னா வந்து பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதற்கு பிறகு யாரும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியலையே. வரமாட்டாங்க. எப்படிங்க நம்புவாங்க? அந்த கட்சிக்காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இது சும்மா டெம்பரரிங்க. எல்லாம் எலக்ஷன் சமயத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதனால தான் நாங்க எந்த சைடும் எடுக்காத இருக்கோம்னு தமாகால சொல்றாங்க. ஜான் பாண்டியன் சொல்றாரு, கிருஷ்ணசாமி சொல்றாரு, பாமக சொல்றாங்க. எல்லாரும் இவரு சொல்றாரு, ஏசி சண்முகம் சொல்றாரு. ஆனா இவங்கெல்லாம் கடைசி நேரத்துல எடப்பாடி பாஜக வந்து எடப்பாடியை சேர்த்துக்கிறதுக்கு விருப்பப்படலை வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல இவங்கெல்லாம் அதிமுக பாஜக போயிடுவாங்க தவிர அதிமுக வர மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடைசி நேரத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்துருவாங்க. பாஜக எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துருவாங்கன்னு எண்ணத்துல இந்த கட்சிகள்லாம் இருக்கு. இந்த பாஜக, அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு. அது நடக்கல. பாஜக கடைசி நேரத்துல எடப்பாடியை கை விட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ பாஜக மூன்றாவது ஒரு கூட்டணி, அதாவது மூன்றாவது ஒரு அணியாக இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட யார் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரும் இருக்கிற மாதிரியான எஸ்டிபிஐ மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தி மாதிரி யாராவது இருந்தாதான் உண்டே தவிர வேற யாரும் வருவாங்களா எனக்கு தெரியல. அவரை நம்பி எப்படிங்க போவாங்க? கொங்கு இதுல தெற்கையும் உங்களுக்கு அடி வாங்கும், டெல்டாலையும் அடி வாங்கும், இந்த மத்திய மாவட்டங்களில் திமுக இருக்கிறதுனால அங்கேயும் அடி வாங்கும். கொங்கு மண்டலத்துல பிரிஞ்சு நின்னீங்கன்னா பாஜக அதிமுக ஓட்டு பிரியும். நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி அவரை நம்பி வருவாங்க? அவர் இப்போ எம்பிக்களுக்கு நிக்கிறதுக்கு ஆளே தேடிட்டு இருக்காரு எடப்பாடின்னு சொல்றாங்க. நீங்க செலவழிச்சு 20 கோடி ரூபாய் செலவழிச்சு என்னால நிக்க முடியாது. கட்சி பணம் கொடுத்தா நிக்கிறேன்னு சொல்றாங்க எல்லாருமே. கூட்டணி சரியா இல்லாட்டி நிக்க மாட்டாங்க. பாஜக பிளஸ் ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி பிளஸ் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பாமக உட்பட எல்லா கட்சியும் வந்தால் அப்போ அதிமுக போட்டி போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி எடப்பாடி மட்டும் தனியா இருந்தாருன்னா யாரும் எடப்பாடிக்கு நம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு ரெடி ஆக மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்ன வெளியிட்டிருக்காரு. அது எந்த மாதிரி தாக்கத்தை டிஎம்கேக்கு ஏற்படுத்தும்? இரண்டாவது, ஆர் ராசா அவர்களுடைய ஃபைல் அப்படின்னு ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே 2G எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்ல இத தோன்றாரு அப்படின்னா அதுவும் எதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதெல்லாம் பழைய காலத்து 2011க்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். அப்புறம் இந்த 2Gயோட கோர்ட் என்கொயரி முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியில் தான் நடந்தது. 75% கோர்ட் விஷயங்கள்லாம் பாஜக ஆட்சியில் தான் நடந்தது. அந்த ஆட்சியில தான் வந்து 2017லயோ 18லயோ அவர் விடுதலை பெற்றார். ராஜா விடுதலை பெற்றாரு. அதுக்கப்புறம் டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் போயிருக்கு. அந்த அப்பீல இதுவரையும் முடிக்காத இழுத்தடிக்கிறாங்க. பாஜக கவர்மெண்ட் நினைச்சா அந்த வழக்க விரைவா முடிச்சிருக்கலாம் இல்லையா? அப்பீல, ஹைகோர்ட் அப்பீல, டெல்லி ஹைகோர்ட் அப்பீல ஏன் முடிக்காத இன்னும் இருக்காங்க? அதனால 2011க்கு முன்னாடி என்ன பேசினாங்க, போனாங்க, வர்றாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நடத்தின கோர்ட்ல ஏங்க உங்களால தண்டனை வாங்கி தர முடியல ராஜாக்கு? நீங்க தானே நடத்துனீங்க ட்ரையல் கோர்ட்ல. ஓபி சாஞ்சி கோர்ட்ல நீங்க தானே, பாஜக தானே நடத்திச்சு. அங்க அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கலாம். புதிய ஆதாரங்கள் ஃபைல் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ பண்ணியிருக்கலாமே நீங்க. ஏன் உங்க கட்சியில ஏன் பண்ணல? உங்க ஆட்சி ஏன் பண்ணல? மத்திய ஆட்சி. அது இப்ப வெளியிடுறதெல்லாம் பரபரப்புக்காக வெளியிடுறாரு. 2G கதை முடிஞ்சு போன கதை. இதை வச்சுட்டு பழைய சோறை சாப்பிட்டு என்ன பண்றது சொல்லுங்க. இது பழைய கதை வேணா வெறும் வாய்க்கு அவலா இருக்கலாமே தவிர இது வந்து உண்மையான ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் உண்டாக்குற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. இது அவர் வெளியிட்டு 4, 5 நாள் ஆகுது. இது யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க. சார், அப்ப கூட்டணியை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே சார். ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவேன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் வெளியிடல சார். அதெல்லாம் விட மாட்டாரு. அது எலெக்ஷன் வரையும் அவங்க பாஜக மேலிடம் டிசைட் பண்ணுவாங்க. விடலாமா வேண்டாமா? பாஜக எடப்பாடியோட இல்லைன்னா என்போர்ஸ்மெண்ட் முதல்ல அம்ப விட்டான்னா அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை ஆரம்பிப்பாரு. அதனால வந்து பாஜக மேலிடம் இன்னும் முடிவெடுக்காத இருக்கிறதுனால அந்த அதிமுகவை பத்தி அண்ணாமலை கப்சி பாய மூடிட்டு இருப்பார். பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை தலையிட முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது எதிர்பார்த்தது தான். நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு எந்த கோர்ட்லயும் நிவாரணம் கிடைக்காதுன்ட்டு. ஏன்னா ஒரு நீதிமன்றம் பொதுக்குழுவோட தீர்ப்பை தான் கையில் எடுத்துப்பாங்க. அந்த பொதுக்குழு எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கு.
அதனால வந்து நிச்சயமாக அந்த எந்த கோர்ட் போனாலுமே ஓபிஎஸ்க்கு இனிமே தோல்விதான். அவர் பின்னாடி கட்சி ஆட்களும் அவர் பின்னாடி போக மாட்டேன்றாங்க. அவருக்கு இருக்கிற ஒரே வழி வந்து எடப்பாடியே தேர்தல்ல தோற்கடிச்சு அவர வீழ்த்தணும். வீழ்த்தினா அப்ப கட்சி ஒன்றுபடணும்ன்ற ஒரு கோஷம் எழும். அப்ப மீண்டும் ஒன்றுபடும்போது ஓபிஎஸ்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த விஷயத்துல அவர் ஈடுபடாத வரையும் பாஜக இத பண்ணுவாங்க, அத பண்ணுவாங்க, இது இப்படி பண்ணுவாங்க, நமக்கு இப்படி ஏதோ உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தாருன்னா, அது இரவு காத்த கிளி மாரி தான் ஆயிடும். அதனால வந்து இபிஎஸ்ஸ ஃபைட் பண்ணணும்னா, ஓபிஎஸ் வந்து எலக்ஷன் மூலமா அவர ஃபைட் பண்ணி வீழ்த்தணுமே தவிர, வேற எந்த வழியிலும் இனிமே பண்ண முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த சிவில் வழக்குகள்ல விரைந்து தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. அதுலயாச்சும் ஏதாவது நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒரு நிவாரணமும் கிடைக்காது. இந்த மாரி தான் பொதுச் செயலாளர்ன்னு சசிகலா போட்டாங்க சிவில் கோர்ட்ல. தோத்து போச்சு. இப்ப ஹைகோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க. இவரும் ஒருங்கிணைப்பாளர்ன்னு அந்த சிவில் சூட் எடுத்துனா கூட, அது முடிஞ்சா கூட பொதுக்குழு தாங்க. அடிப்படையா விஷயம் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு என்ன தீர்மானிக்குது? ஒரு கட்சியோட உயிர் நாடியா இருக்கிறது பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழு எடப்பாடி கண்ட்ரோல்ல இருக்கிற வரையும், இவங்களுடைய வேலை கோர்ட்லயும் நடக்காது, வெளியிலயும் நடக்காது. அதான் அடிப்படையான விஷயம். இவர் பின்னாடி பொதுக்குழு வரணும். இவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் வரணும். இல்ல இவர் எலக்ஷன்ல அவர தோற்கடிக்கணும். இதான் ஒரே விடிவு காலம். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ.